என் தங்கப்பிள்ளையே, சனி மகா பிரதோஷத்தினுடைய இந்த நாளில் உன் தாயானவள் உன்னை சந்திக்க மனமகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றேன். அதே நேரம் இன்று உன்னால் ஒருவருக்கு வரவிருக்கின்ற ஆபத்து நிச்சயமாக நீக்கப்பட இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கு, எதனால், எப்படி என்பதனை உனக்கு நான் சொல்கின்றேன். உன் வராகியினுடைய அன்பினால் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே சரியாக நடக்கப் போகின்றது. உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே உன் வசமாக மாற்றப் போகின்றது. என்ன நடக்கிறது என்றாலும், இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்றாலும், வராகி சொல்கின்ற வார்த்தைகள் உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும் அல்லவா? என் பிள்ளைக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நான் யோசித்திருந்தாலும் அதை சரியாகவும் தெளிவாகவும் நான் கொடுக்க வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட பாடுகள் எல்லாம் போதும். இனியும் நீ எந்த சூழ்நிலையிலும் எதையுமே விட்டுவிடாமல் உனக்காக எப்பொழுதும் நம்பிக்கை கொண்ட இந்த தாயின் அன்பு உன்னை தேடி வருகின்ற இந்த காலம் சனிக்கிழமையில் வருகின்ற பிரதோஷம் என்பதனால் இன்று சனி மகா பிரதோஷம் நாளாக உனக்கு கிடைத்திருக்கின்றது. சிவபெருமானினுடைய அருளையும் நந்தி தேவரினுடைய அருளையும் ஒரு சேர உன் வாழ்க்கையில் நீ காண வேண்டிய நேரம் இந்த நாள். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கும். ஏனென்றால் நீ ஒருவருக்கு மிகப்பெரிய உதவியை செய்ய போகின்றாய். ஒருவருக்கு உன்னால் ஒரு மிகப்பெரிய நல்லது நடக்கப் போகின்றது. என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. எத்தனையோ சோதனைகளையும் இன்னல்களையும் நீ பார்த்திருக்கிறாய். அம்மா, என்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்ப்பதற்கே வழியில்லாமல் நான் அலையும் பொழுது என்னால் இன்னொருவருக்கு பிரச்சனை தீர்த்து கொடுக்கப்படும் என்று சொல்கிறாயே, இது உண்மையில் நடக்குமா? அப்படி நடந்தால் கூட எனக்கு சந்தோஷம்தான். எப்படி மற்றவர்களுக்கு நான் உதவி செய்தாலும் எனக்கு மகிழ்ச்சிதான். என்னால் இன்னொருவரின் வாழ்க்கையில் கஷ்டங்கள் தீர்ந்தது என்றால் அது எனக்கு சந்தோஷம்தான் என்று நினைக்கின்ற என் குழந்தை அல்லவா நீ? நிச்சயமாக உனக்கு பல புண்ணிய பலன்களை நான் தேடி தேடி கொண்டு வந்து கொடுக்க நினைக்கின்றேன். உனக்கான புண்ணியங்களை நீ இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உனக்கான நேரங்கள் அத்தனையிலும் நீ விரும்பியதை பெறக்கூடிய காலம் உனக்கு கைகூடி வந்து விட்டது. மனதளவில் உனக்கு நான் என்னவெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேனோ அதுவெல்லாமும் இனி உன்னை வந்து முழுமையாக சேரும். அதே நேரம் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற விஷயங்கள் அத்தனையும் இனி சர்வ நிச்சயமாக உனக்கு நிறைவான ஒரு வெற்றியை கொடுத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் என் பிள்ளை நீ யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கென்று தந்தது போல இனி இந்த வாழ்க்கை உனக்கான மனநிறைவை சரியாக கொடுக்க வேண்டிய காலம். நீ தொலைத்ததை எல்லாம் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக பேரதிசயப்படுத்த காத்து கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து விடாது. நிச்சயமாக உனக்கான மகிழ்ச்சியை தர தயாராக இருக்கிறது என்பதனை மறந்து விடாது. என் பிள்ளையை, நாம் ஒருவருக்கு செய்கின்ற உதவி இந்த வாழ்க்கையில் நம்மை மேன்மைப்படுத்தும். அதுவும் உண்மையாகவே கஷ்டத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு நீ செய்கின்ற உதவியானது உன்னை பேரதிசயப்படுத்தும் என்பதனை மறந்து விடாது. எவ்வளவோ சோதனைகளையும் இன்னல்களையும் கடந்திட்ட இந்த வாழ்க்கை இனி உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும். சரி, இந்த நாளில் அது என்ன காரணத்தினால் உனக்கு நடக்கும் தெரியுமா? இன்று நான் சொல்கின்ற அடையாளத்தோடு ஒருவர் உன் முன்னால் நின்று ஒரு உதவிக்காக ஏங்குகிறார் என்றால் நிச்சயமாக அதை நீ செய்யாமல் விட்டு விடாதே.
நிச்சயமாக அந்த உதவியை நீ கொடுக்காமல் சென்று விடாதே. காரணத்தோடு நடக்கின்ற விஷயம் தெய்வம் சோதிக்க கூட உனக்கு நடத்தலாம். ஏனென்றால் புரட்டாசி மாதத்தினுடைய சனிக்கிழமையினால் இன்று பெருமாளினுடைய அருளாசிகள் உனக்கு கிடைக்க வேண்டிய நாள். அதே நேரம் இன்று புரட்டாசி மாதத்தில் வந்திருக்கின்ற சனி மகா பிரதோஷ நாள். இந்த நாளில் சிவபெருமானும் உன்னை சோதிக்க நினைக்கலாம். ஆக இன்று நீ சந்திக்கக்கூடிய விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் என் பிள்ளை எப்பொழுதுமே நீ சரியாக யோசிக்கின்ற ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். அம்மாவினுடைய அன்பு உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்துகின்ற இந்த காலம் இனி உனக்கென்று நான் கொடுக்கின்ற ஒவ்வொன்றையும் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் தெளிவாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் உதவி என்று கேட்க வருகின்றவர்கள் நமக்கே ஒரு புரிதலை கொடுப்பார்கள், நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்று. நம்மை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று. உனக்காக இந்த வாழ்க்கை ஒவ்வொரு அதிசயத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த நாளில் ஒருவர் உன்னிடத்தில் ஒரு உதவியை வந்து கேட்கும் பொழுது அந்த உதவிக்கு நீ தலை சாய்த்து அந்த உதவிக்கு நீ முன்னிற்பாயானால் நிச்சயமாக உனக்கு பல நன்மைகள் நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய். உன்னால் பல நல்ல மாற்றங்களை இவர்கள் அடைவதை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். எல்லா நிலையும் உனக்கு பேரானந்தத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தை உருவாக்கிவிட்டது. எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு சரியான புரிதலை கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்கிவிட்டது. இனி என்ன நடக்கிறது என்பதுதான் உன்னுடைய மிகச்சரியான புரிதலாக இருக்க வேண்டும். இனி இந்த வாழ்க்கை நமக்கு எப்பொழுதுமே ஒரு நல்ல புரிதலை கொடுக்கிறது என்பதனை நீ உணர வேண்டும். வராகி சொல்வது போல உன்னுடைய ஒவ்வொரு நம்பிக்கையும் இந்த வாழ்க்கையை என்னவென்று உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்க வேண்டும் அல்லவா? உன்னுடைய ஒவ்வொரு புரிதலும் உனக்கு சரியான மாறுதலை நிறைவாக கொடுக்க வேண்டும் அல்லவா? அம்மாவின் அன்புக்கு என் பிள்ளை கட்டுப்பட்டு நீ நடக்கும் பட்சத்தில் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் முன்னின்று ஒவ்வொன்றையும் வெளிப்படுத்த தயாராக இருக்கிறேன். முன்னின்று உனக்கு ஒவ்வொரு மாற்றங்களையும் கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கின்றேன். இதோடு உன் கஷ்டங்களும் தீரும். நீ செய்கின்ற விஷயங்கள் உனக்கு உன்னுடைய வருங்கால சந்ததிகளுக்கு நிச்சயமாக பல புண்ணியங்களை தேடி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாது. என் குழந்தையே, இன்று உனக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நான் உனக்கு தெளிவான எண்ணங்களோடு கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கின்றேன். இன்று ஒரு நபருக்கு வரக்கூடிய ஆபத்து என்ன தெரியுமா? ஒருவரினுடைய வார்த்தைகளினால் மனம் வேதனைப்பட்டு, ஒருவரினுடைய வார்த்தைகளினால் மனம் துன்பப்பட்டு கதிகலங்கி நிற்கக்கூடிய நேரம். உன்னுடைய ஆறுதல் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டிய நேரம். உன்னுடைய ஆறுதல் ஒன்றே அவர்களை நிச்சயமாக ஆனந்தப்படுத்த வேண்டிய நேரம். இனி உனக்கென்று நான் என்ன கொடுக்கிறேனோ, உனக்கென்று நான் எதை நடத்துகிறேனோ அவை ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள். உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் தன் வாழ்க்கையில் நடக்கின்ற துன்பங்களையும் வேதனைகளையும் உன்னிடத்தில் என்னவென்று சொல்லும் பொழுது, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் என்னவென்று சொல்லும் பொழுது, அவை ஒவ்வொன்றுமே உன் மனதிற்குள் நிச்சயமாக அவர்களினுடைய உண்மையான உறவுகளுக்கு மதிப்பு கொடுக்கும் விதமாக, அவர்களின் உண்மையான உணர்வுகளுக்கு நீ மதிப்பு கொடுத்து அவர்களுக்கு அந்த ஆறுதலை கொடுக்க வேண்டும். எதனால் உன் அம்மா இன்று இதனை சொல்கிறேன் தெரியுமா? இன்று அவருக்கு இந்த ஆறுதல் நிச்சயமாகவே தேவைப்படுகின்றது. ஏன் தெரியுமா? இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் ஒவ்வொருவருமே தவறான முடிவுகளை காரணமில்லாமல் எடுத்து விடுகின்றார்கள். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நடக்கத்தான் செய்யும்.
இந்த பிரச்சனைகளை எல்லாம் நாம் எப்பொழுதுமே நிச்சயமாக கடந்து வந்திட வேண்டும் என்பது ஒவ்வொருவரினுடைய புரிதலாக இருக்க வேண்டும். நமக்கென்று இந்த வாழ்க்கை நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் கவனமாக எதிர்கொள்ள வேண்டும். இத்தனை காலம் என் பிள்ளை இழந்த இழப்புகளை எல்லாம் மறந்துவிடு. இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள். வாழ்க்கையில் எந்த ஒரு இழப்புகளுமே மனவேதனையினால் இருந்ததாக இருக்கக்கூடாது. அவர்களுக்கு நல்ல மன ஆறுதலை நாம் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு சரியான புரிதலை நாம் கொடுக்க வேண்டும். என் குழந்தையே, நமக்கென ஒருவர் இருக்கிறார், நமக்கென ஆறுதல் சொல்ல ஒருவர் வருகிறார் என்பது தெரிந்தாலே அந்த மனது இலகிவிடும். அந்த மனது தாங்கி நிற்கின்ற சுமை குறைந்துவிடும். அவர்களின் மனபாரத்தை அவர்கள் இறக்கி வைத்து விடுவார்கள். நான் உனக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? என் பிள்ளை ஒன்று மிகுந்த கண்ணீரோடும் கவலையோடும் இருந்து கொண்டிருந்தது. தன்னுடைய வாழ்க்கை துணை தன்னிடம் நடந்து கொள்கின்ற விதம் அவர்களின் மனதிற்கு அத்தனை வேதனைகளை கொடுத்தது. அப்படி அந்த வேதனைகளை கொடுத்த நேரம் அதை யாரிடம் சொல்வது, எப்படி சொல்வது என்று தெரியாமல் கண்ணீர் விட்டு புலம்பிக் கொண்டிருந்த என் பிள்ளை அந்த நேரம் தன்னுடைய தோழி ஒருவரினுடைய பேசுகின்ற ஒரு பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்தது. அந்த தோழியிடம் பேசுகின்ற வார்த்தைகள் தன் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளை ஒன்று விடாமல் எடுத்துச் சொன்ன நேரம் அந்த தோழி சொன்ன விஷயம் இவர்களின் மனதை அப்படியே கரைத்தது. நான் சந்திக்காத பிரச்சனையா, எனக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நடக்கிறது என்று பார்த்தாயா என்று சொல்லி அந்த நேரம் அங்கு அவர்களுக்கு நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் சொன்ன பொழுது, எவ்வளவோ இது நமக்கு பரவாயில்லையே, நாம் இதற்காகவா வாழ வேண்டாம் என்று முடிவெடுத்தோம், இதை நம்மால் சமாளிக்கக்கூடிய விஷயம்தானே, அவர்களுக்கு கொஞ்சம் கூட இதிலிருந்து முடிவு கிடைக்காத விஷயமாக இருக்கின்றது. ஆனால் நமக்கோ கொஞ்சம் இதில் தீர்வு கிடைக்கக்கூடிய விஷயமாகத்தானே இருக்கின்றது. அதனால் இனி எதற்கும் கலங்க வேண்டாம், எதற்கும் நாம் யோசிக்க வேண்டாம். நிச்சயமாக நம் வாழ்க்கை இதையெல்லாம் சரி செய்து கொடுத்துவிடும் என்பதனை நாம் புரிந்து கொண்டால் அது போதும். நடப்பது ஒவ்வொன்றும் நமக்கு நல்லதை நடத்தட்டும் என்று என் குழந்தை நீ உறுதியாக நின்றுவிட்டால் அது போதும். எதிர்பாராத தருணங்கள், எதிர்பாராத விஷயங்களை உனக்கு நடத்தி சொல்லும் பொழுது அந்த இடத்தில் நின்று என் பிள்ளை நீ எந்த ஒரு விஷயத்தையும் உறுதியாக பெற்றுக்கொண்டால் அது போதும். உன்னோடு எப்பொழுதும் உன் தாயின் அன்பு உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வராகி சொல்வது உனக்கு புரிகின்றதல்லவா? உனக்கு எப்பொழுதுமே ஒரு ஆறுதல் தேவைப்படுகின்ற நேரம் எப்படி ஒருவரின் வார்த்தை உன் மனதை மாற்றுகிறதோ அதுபோலத்தான் உன்னிடத்தில் ஆறுதல் என்று வந்து நிற்கின்றவர்களிடம் நாம் எப்பொழுதுமே சரியான ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. சரியான எண்ணங்களை உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் என்னவாகும் என்பது எல்லாம் ஒருபுறம் இருக்க, இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உனக்கான நேரம், உனக்கு என்னவென்று ஏதுவென்று உன் முன்னால் நடக்கின்ற இந்த நேரங்களை என் பிள்ளை நீ உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென்று நான் இருக்கின்ற இந்த தருணங்கள் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற மனிதர்களுக்கும் உனக்கு ஆறுதலாக நினைக்கின்ற மனிதர்களுக்கும் எப்பொழுதும் அது ஆறுதலை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. வராகியினுடைய வார்த்தைகள் உன் வாழ்க்கையை மாற்றும். வராகியினுடைய வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையை சரியாக என்னவென்று மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான வெற்றி ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் தருணம் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையும் உனக்கு நிறைவான வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. இந்த வராகியினுடைய வார்த்தைகளினால் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமான ஓர் அதிசயம் நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை மறந்து விடாது. வராகியின் அன்பு உன்னை சூழ்ந்து வருகின்ற மனிதர்களினுடைய வாழ்க்கையையும் சேர்த்து உன் மூலமாக காப்பாற்றி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. அம்மாவினுடைய அன்பிற்கு ஈடு இணை ஏதும் இல்லை. இந்த தாயின் அன்பிற்கு
நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஈடு இணை என்று ஏதுவுமே கிடையாது. உனக்கென்று நான் கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சரியாக நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இந்த காலம். எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை எதையும் நீ விட்டு விடாதே. இனி இந்த சந்தர்ப்பங்கள் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது போல ஒரு அதிர்ஷ்டத்தை இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதுமே கொடுக்காது என்பதனை புரிந்து கொள். கிடைக்கின்ற நேரத்தை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டால் இந்த வாழ்க்கை உனக்கு எதிர்வருகின்ற உண்மைகளை நிச்சயமாக நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இனி எல்லாமுமாக உன்னை நான் நல்வழிப்படுத்துகிறேன். வராகி சொல்கின்ற வார்த்தைகளின்படி நீ ஒரு முறை கேட்டு நடந்து கொண்டாயானால் அதன் பிறகு இந்த வாழ்க்கை அத்தனை அதிசயங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை உண்மைகளையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி நான் வருகின்ற காலம் இனி உனக்கு எல்லா உண்மைகளையும் தந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் உண்மை. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.